கன்னியா ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியில் நீச்ச சுக்கிரன், 11வது பாவத்தில் சூரியன் குரு, 9வது பாவத்தில் நல்ல சனி பகவான், 12ஆம் பாவத்தில் கேத்து, 6ஆம் பாவத்தில் ராகு. ராசியாதிபதி நல்ல நிலைமையில் 10ஆம் பாவத்தில் இருக்கிறார். பேர், புகழ், பணம், வசதி எல்லாமே வந்து சேரும். சூரியன் குருவின் சேர்க்கை 11வது பாவத்தில் பெரிய லாபத்தை கொடுக்கும். பெரிய லாபம், கண்டிப்பாக நல்ல லாபத்தை கொடுக்கும். பேர், புகழ். ஆனால் 7ஆம் பாவத்தில் இருக்கின்ற கிரகத்தின் முக்கியமான கிரகமான சனி பகவான் நல்லதையும் செய்கிறார், சில நேரம் வாய்வு தொல்லையே இன்க்ரீஸ் பண்ணுவார். ஏனென்றால் சனி 7ல் இருக்கும்போது சனியின் 10வது பார்வை சுகத்துக்கு இருக்குது, ஹிருதயத்துக்கு இருக்குது. சாப்பாடில் கண்ட்ரோல் இருக்கணும், இல்லைன்னா ஹிருதயத்தில் ஏதோ குத்துற மாதிரி இருக்கும். கேஸ் ட்ரபிள் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது மனைவியும் அல்லது ஆணுக்கு மனைவி, பெண்ணுக்கு கணவர் உடைய ஆரோக்கியத்தில் கேஸ் ட்ரபிள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் இந்த மாதம் நல்லா சம்பாதிப்பீங்க. பெயர், புகழ், வசதி எல்லாமே இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அதில் பெரிய லாபத்தை பார்ப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு நல்ல மாதம் என்று சொல்லுவேன். பதவி உயர்வு இருக்குது, பேர், புகழ் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. விரோதிகளும் குறைவார் ராகுவின் நிலைமை பார்க்கும்பொழுது. ஆனால் வயிற்று சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, கலைஞராக இருக்கீங்க, இந்த மாதத்தில் உங்களுக்கு பேர், புகழ், வசதி எல்லாமே இருக்குப்பா. ஆனால் சனி 7ல் இருக்குது. சரியான நேரத்தில் சாப்பிடுங்க. சாப்பிடலைன்னா உங்களுக்கு வாய்வு தொல்லை கண்டிப்பாக இருக்குது, பிரச்சனை இருக்குது, மன கஷ்டம் வந்து சேரும். சிறிய விவாதங்கள் வந்து சேரும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. தெர் இஸ் எ டைம் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அதே நேரத்தில் சுப செலவுகளும் உள்ளன. வேலைக்கு செல்கிறவர்களுக்கு மாத்திரமே. ஏனென்றால் 11வது பாவத்தில் இருக்கின்ற சூரியன் குரு ஒரு இடத்தை மாற்றும் அல்லது ஏதாவது ஒரு ப்ரமோஷனை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார். இந்த காம்பினேஷன் நல்லதே செய்யும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் டாக்டர், இன்ஜினியராக இருந்தால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். டாக்டர், இன்ஜினியர், பப்ளிக்கில் வேலை செய்கிறவங்க, ஜோசியக்காரர்கள், இவங்களுக்கு எல்லாமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கிற ஆண், பெண், தாத்தா எல்லாருக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் வாக் பண்ணுங்கள், யோகாசன் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஏனென்றால் சுக்கிரன் நீச்சமாக இருக்கும் பொழுது சோம்பேறித்தனம் அதிகமாக வரும். சோம்பேறித்தனம் வந்தால் வாய்வு தொல்லை அதிகமாகிவிடும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். எக்ஸசைஸ், ஏதாவது யோகாசன் பண்ணுங்கள், வாக் பண்ணுங்கள், ஸ்லோவாக வாக் பண்ணுங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேண்டாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த சனி 7ல் இருக்கும் பொழுது தண்ணீரில் கால் வைக்கும் போதெல்லாம் உஷாராக இருக்கிறேன். ஏதாவது வழக்கி விடுறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. விவசாயிகள் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. விவசாயத்தில் நல்ல அதாவது ஆரோக்கியமான பயிர் செஞ்சு அதில் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் என்று சொல்லலாம். ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீர்கள், தைரியமாக பேசுவீர்கள். கூச்சத்தனத்தை விட்டு தைரியமாக பேசி தன்னுடைய வார்த்தைகளை கம்பீரமாக வைத்து கொண்டு நீங்கள் ஜெயிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். நேயர்களே, என்ன பரிகாரம் பண்ணணும்? தினமும் பகவான் விநாயகர் பூஜை செய்ய வேண்டும். ஓம் கங்கணபதியே நம, ஓம் கங்கணபதியே நம, ஓம் கங்கணபதியே நம ஜபம் செய்ய வேண்டும். நீங்கள் கண்டிப்பாக புதன்கிழமை விநாயகர் கோயில் போயிட்டு வர வேண்டும். விநாயகரை பூஜிக்க வேண்டும், அல்லது கணேஷ அதர்வ ஸ்தோத்திரம் படிக்க வேண்டும். இந்த மாதிரி செய்து கொண்டு வரும் பொழுது சனிக்கிழமை சாயந்தர நேரத்தில் ஆஞ்சநேயர் கோயில், நவக்கிரக கோயில் அல்லது அரச மரத்தில ஒரு தீபம் ஏற்று கொண்டு வந்தால் இந்த ராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.